நம்ம இன்றைக்கி ஃபுட் விலாக் பண்ணலாம்ட்டு நம்ம நினைப்போம். ஃபுட் விலாக்னால் நீங்கள் போய் ஒரு பெரிய ஷாப்பில் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை. நம்ம கொல்லையில் அது வந்து கிராம சைடுனா அப்படி இருக்கும், ரொம்ப நேச்சராக இருக்கும்ல. அந்த இடத்துல நம்ம போயிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம பண்ண போகிறோம். சிக்கன் எடுத்து ஒரு சாதம், ஒரு 65 என்ன பண்ணலாம்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கான பொருட்கள் வந்து வாங்குறதுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நேராக போயிட்டு சமைக்க போகிறோம். இந்த திரையை கொஞ்சம் டச் டச் பண்ணுறாத. பொடி தான் இருக்குது, பொடி தான் இருக்குது. அரை கிலோ அதே மிச்சமே போடும். ஓகே ஓகே, அவ்வளோதான். வீட்டில் தூக்கி போட்டுக்குவோம். அவ்வளோதான், தேவையானதை வெட்டிட்டு வீட்டில் கொண்டு போட்டுக்கிட்டே அவ்வளோதான். கருவேப்பிலை என்னென்ன வேணுமோ கரெக்டாக வாங்கிக்க. ஏன்னா உனக்கு தான் தெரியும் அதை பற்றி. நம்மளுக்கு அதில் பெரிய நாலேஜ் இல்லை, சரிதானே? நீங்கள் ஹோட்டல் மேனேஜ் பண்ணி நீங்கள் தான் நாலேஜ் இல்லை. ஹோட்டல் மேனேஜ் படிச்சிருக்கேன். நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணால் பண்ணிக்கலாம் நம்மளை தவிர. சமையல் கடையில் நம்ம பெரிய வல்லுநர் கிடையாது. கொத்தமல்லி கொத்தமல்லி தான் போட்டுருக்காங்களா? போட்டிருக்க அப்புறம் நினைக்கிறேன். கொத்தமல்லி இல்லையோ, ஒரு கருவேப்பிலை தான் இருக்கா? கரெக்டாக இருக்கு பார்ப்போம். பரவாயில்லையே, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டா போமா. சரி, நீ போயிட்டு அவனை அழைச்சிட்டு போ, முருகாவை. ரோலெக்ஸ் கோமாளி. நீ என்ன பண்ண? அப்படி இல்லடா, கோமாளி என்ன இருக்கு பாரு. இங்க ஒரு விரட்டுறாங்க பத்தி இல்லையா, ஸ்பாட்ல வந்து விரட்டுறாங்க. என்ன விஷயம்னா, இந்த சைஸுக்கு வந்து முதல்ல வந்து வெட்டிடுறோம். அந்த இதுலயே மேல வச்சு பொங்கலுக்கு அதுதான் யோ பண்றேன். மண் அப்படியே புதஞ்சு உள்ள போய் போகுதுடா. நான் சொல்ற மாதிரி வெட்டுறா. கல் வச்சவங்க நீட்டா இல்ல அப்படி இல்ல, அவனை அதை கைட்டு கொடுக்கும். எனக்கு தெரியாதனாலதான் நான் கல்லுங்கிறேன். நீ என்னைய வந்து வெட்ட சொல்ற. அப்படி இல்ல, நான் வெட்டுற மாதிரி இருப்பேன். வெட்டுறேன். மதி வெட்டுவாண்டாத. மதி வெட்டுவல அடுப்பு மதி தான்டா. தண்ணி இருக்கு சரியா இருக்கு. களத்துல இறங்கிட்டோம்னா இனிமே என்னை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. இருக்கு 6 பேர் 3 பேர் இல்ல அது அப்படியே எடிட் பண்ணிட்டாங்க. ஆமா ஆமா, இது வந்து நல்ல ஆழமா இருக்குன்னா அது கரெக்டா சைஸா வைக்கிற மாதிரி. ஓகே ஓகே, இது வேர் வந்துட்டு இருக்கு. வேர் வருதுதான், என்ன பண்றது? இப்போ தென்னமரத்துக்குள்ள வந்து வேர் என்ன பண்ண முடியும், ஈரமா இருக்கும். இப்போ என்ன பண்றோம்னா, இப்போ இந்த இது இருக்குல்ல, இப்போ இந்த இதுக்கு சட்டியில் வச்சிடுறேன். இது நழுகியே போகாது. நீ நிலந்த அளவுக்குன்னா ஆழம் இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி எடுத்துடணும். என்னால் வெட்ட முடியல, நீனே வெட்டிடு. இதுக்கே வீடியோ பண்ணாமல ஹவு டு வெட்டு இது பண்ண. மதி களத்தில் இறங்கி லோக்கல் அடுப்பு. மதி களத்தில் இறங்கிட்டாப்ல அட்டி போடுறான். நவந்துக்கையா ரொம்ப வெட்டிடாதா, அகலப்படுத்தாத. ஆழப்படுத்தணும். இல்ல இது வைக்கணும்ல, அந்த எரிக்கிறதுன்னு பிரச்சனை இல்லை. அங்கே மட்டை களியே மட்டைன்னா இருக்கு பாம்பு உள்ள போயிட்டு இருக்கு. இல்ல அந்த போஸ்ட் மட்டும் உடைச்சது. ஓகே ஓகே, இப்படி நீ எடுக்கணும். எங்க தான் எடுக்கிறேன். எடிட்டிங் தான் எல்லாமே கோவக்காரங்க இருக்காங்க. நம்ம டீம்ல இருக்கவங்க எல்லாம் கோவக்காரங்க இருக்காங்க. கோவக்காரங்க இருந்தா என்ன பண்றது? ஒரு விஷயம் பண்ண வந்திருக்கோம்னா அது பண்ற வரையும் கொஞ்சம் பொறுமை வேணுமா இல்லையா? அது வந்து நம்ம வந்து
சிக்கன் பண்ண போகிறோம். அதனால் நம்ம சாப்பிடும்போது எப்படி நம்ம சிக்கனை கட்டி அதை விட்டு ஒரு இதாக மகிழ்ச்சியாக இருப்போமோ அது மாதிரி செய்யும் போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு வேணும். அது இல்லாமல் எல்லாருமே வந்து கோவப்படுறேன் என் மேலே. இதில் என்ன விஷயம்னா எல்லாத்தையும் நம்ம வாங்கி வந்துட்டோம். நான் அப்பயே கேட்டேன் தீப்பெட்டி வேணுமா வேணாமா, நான் மறந்துட்டேன். சரி ஒரு பெரிய மனுஷன் மதிக்கணுமா இல்லையா, என்னைய பிடிச்சி திட்டாங்க இவங்க. என்னதை சொல்கிறது, நம்ம இப்போ போய் தீப்பெட்டி வாங்குறதுக்கு திரும்பி போகணும். இல்லை நான் முன்னாடியே இதை வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது கரெக்டாக வந்து டீம் அமையலை. அதுதான் பெரிய ஒரு விஷயம். அது இந்த மாதிரி கொள்ளையில் பசுமையாக இயற்கையாக நம்ம வந்து ஒரு சாப்பாடு ரெடி பண்ணி பறிப்போமா. அடுப்பே இன்னும் ரெடி பண்ணல, அதுக்குள்ளே இளநிக்கு போயிட்டோம்ல. இளநியை போயிட்டு முதல்ல ஒரு இதை குடிச்சிட்டோம்னா தெம்பாயிரம். சரி தெம்பா முதல்ல குடிச்சிக்கிறியா மேலே? கொஞ்சம் நேரம் இரு, நான் முதல்ல வெட்டி கொடுத்துட்டு வரேன். சரி ஓகே வாங்க அடுப்பை கொளுத்திடுவோம். சரி வாங்க போய் அடுப்பை போய் கொளுத்தி அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளும் களத்தில் இறங்குவோம், அப்போ தான் சரிப்பட்டு வரும். டைம் ஆயிரும். யாருமே காலைல சாப்பிடல, இந்த சாப்பாடு சமைக்க போகிறோங்கிறதுனால. நான் என் ஃபோனில் வாங்கி தூக்கிறேன், தூக்காண்டி விட நீ பயப்படாத. அது வேற இருக்கா? பண்ணிட மாட்டேன். அப்ப ஆளுக்கு இப்ப ஆள் இல்ல. லாஸ்ட் வீடியோவில் வேற வந்து ஒரு கமெண்ட் பண்ணி ஓட்டிருந்தீங்க ஒரு வீடியோவில். லாஸ்ட்டாக இங்கன்னா நெடுவாசல்ல அந்த கட்டை மட்டும் தூக்கிட்டாப்புல, மற்ற எல்லா கட்டையும் போட்டுருக்காப்புல. எங்கே அந்த கட்டை காணுமே அப்படின்னு அதை தூக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ எல்லாரையும் கமெண்ட் பண்ண எல்லாரையும் இருக்கணும் அந்த வீடியோவில். அது எப்படி பர்சனலாக உங்களை மட்டும் தூக்குறது? ஐயோ மண்ணு சரியில்லையா இப்போ முட்டு எங்க அந்த இன்ஜினியர் எங்க? முட்டு சரியில்லையா? முட்டு தெரியுதுங்க. பரவாயில்ல நல்லா பத்திக்கிச்சு. என்ன மேட்னா தரமா பற்ற வச்சுட்டு தட்டி ஏற்றிட்டு இளநியை பறித்து குடிச்சோம்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். ஆமாம் நீ பற்ற வச்சோம்னா கொடுத்து அவங்க பண்ணிடுவாங்க. நம்ம போய் இளநியை போய் பறிச்சு வரோம். எப்படி இது ஓகே இல்லை? அங்கே அந்த கொலைக்கு போயிடுவோமா? அங்கே படிப்பான். சரி நான் ஹைட்டுக்கு சொல்கிறேன். நீ அது முன்னாடி அங்கே சொல்லிக்கலாம்ண்ணே. ஆனால் எல்லாமே ஒன்று ஒன்றா சொல்கிறீடா. விறகுனா பக்கா கொண்டு வந்துருக்கீங்களப்பா. ரெடி பண்ணி இந்த கிரெடிட்னா பார்த்தீங்கன்னா எனக்கு இதுன்னு சொல்ல முடியாது. சண்டைக்கு வந்துடுறாங்க. லெக் பீஸா? 3 பீஸ் நினைக்கிறேன். லெக் பீஸ் வந்து நீ இதில் கிரேவியில் போட்டுருவோண்ணே. வறுக்கிறதுல அதில் போட்டு கிரேவியில் அதில் போட்டு வறுக்கிறதுக்கு வந்து சின்ன சின்ன பீஸாக நீ கட் பண்ணிடு. பைன் சாப் பண்ணிடுறத. நீ பைன் சாப் பண்ணுறா. நீ போட்டு அடிக்கிறீல ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். இப்போ நான் உள்ளே வருவேன். இப்போ அது எப்படி பைன் சாப் பண்ணணும்னு தெரியுமா? எனக்கு வெங்காயத்தை மட்டும் எனக்கு பைன் சாப் பண்ண தெரியும். உளுந்த பருப்புக்கும் அது வந்து பாசி பருப்புக்குமே வித்தியாசம் தெரியாது. நீ வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் உயிரை வாங்க. விடு அது வந்து ஏகப்பட்ட ரீல்ஸ் வந்துருச்சு. இருந்தாலும் மறுபடியும் பண்ண வேண்டியதான். வேற கவுண்டர் கிடைக்கல. கவுண்டர் கிடைக்கலனாலும் சுற்றி வர ரேஞ்ச் கிடைச்சாலும் ஓகே தான். கமெண்ட்ல கிடைக்கும். வேணாங்கிறப்பல அந்த காமெடினா வந்து ஓல்டு காமெடிக்கும் ஓல்டு காமெடி என்னன்னா அந்த விதை இருக்குல்ல, இது வந்து கிட்னி ஸ்டோனை உண்டாக்கும். நான் பண்றேன் எப்படி அப்படி நான் கரெக்டாக பண்ணுறேன். ஏன்னா அவர் கிட்னி அதெல்லாம் எடுக்க மாட்டேன். நானும் எடுக்க மாட்டேன். அப்படியே போட்டு இதை நேராக கட் பண்ணிடுறியா? இதை குறுக்க போட்டுருவாங்க சார். சார் அப்படி இல்லை, இந்த இது இருக்குல்ல, இந்த ஒயிட் கலர்ல இருக்குல்ல, அதை மட்டும் கட் பண்ணுவாங்க. ஆமா வீட்டில் இருக்கு பாத்துக்கங்க. மட்டும் தான் அப்படியே போட்டு அடிச்சிடறேன். அப்படி போட்டு வட்டி இல்லாமல் இல்லாட்டி கத்திரிக்கோ எதுவும் பண்ண அப்படி போட்டு சாப்பிட கொடுத்து. ஆனால் எனக்கு தெரியாத நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. பரவாயில்ல, அவங்க அதில் எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் அதை ஏற்றுக்கிறேன். அங்கே வருங்க நம்மளால சொல்லலாப்ல பேச்சுலராக போய் வெளியில் இருந்து பாருங்கள், சமைச்சு பாருங்கள். அப்போ தாங்க தெரியும் உங்களுக்கு. நீங்களுமே எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்கிறாப்ல. உண்மையாக முடியாது? உண்மைதானா? நம்ம திண்டுக்கல் ஹீரோ இவ்வளோ கீழே கிட்ட 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 வரல. என்ன பண்றது? இது என்ன விஷயம்னா 4 பேர் தான் இருக்குல்ல. ஒரு கேமரா ஒன்று ஒருத்தனை காமி பண்ணுங்க. எடுப்பான் ஒரு போட்டோ. மொட்டை மண்ணா இருக்கு. எங்க வந்து சட்டியில இருந்துச்சு. நீ இழுத்து இருக்கிற விட. இல்ல தட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாய் மண்ணே வணக்கம். அந்த மாதிரி போடாதையா, ரொம்ப இதா இருந்தியா. என்ன நடந்தது? இப்படி நேரா இப்படியே போட்டு சாசனம் போட்டுப்படியே. நான் உன்னை வெங்காயத்தை மட்டும் தான் பைன் சாப் பண்ண சொன்னேன். தக்காளியை ரொம்ப சின்னமா நறுக்கும். எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே ஓகே.
இல்லை அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணணும். வெட்டுறதை பார்ப்பாங்க. அது எடுறாடி என்ன அது வந்து எடுக்கிறது கிடையாது. இது என்ன ஷேப்னே தெரியல. இது இப்படி தான் வெட்டுவாங்க. அவ்வளோ வெட்டுவாங்களா? எனக்கு தான் தெரியாது போலப்பா. தட்டில் வச்சு வெட்டான்னு நினைக்கிறேன். அதை எடுத்துகிட்டு வரணுங்க. அது ஓகே தான்டா. வந்து கறி அலசி ஒரு இதில் கொட்டும் போது ஒரு வீடியோ வரும். ஆமாம் ஆமாம். இங்கே ஒரு டைம்னாலும் காமிச்சியா? ஆமாம். எதையோ காமிச்சிக்கிட்டு இருக்கு. என்ன ஏன் காமிக்கிறேன்? ஓகே ஓகே. என்ன ஏன் காமிக்கிற? சூப்பர் சூப்பர். நான் இந்த காஸ்டியூமில் வரப்போ தான் வீடியோ எடுப்பேன். நீ எடி அப்புறம் எடுத்துக்கிட்டு தானே இருக்கேன். எடுக்க விட்டுறத கட் பண்ணு. எடுங்காம விடுங்கண்ணா. நீங்கள் என்னடா பண்ணுறதுங்களே? அங்கே ஒருத்தர் பாருங்க தண்ணியை போய் பார்க்க போனாப்புல மெல்ல வந்து அப்பயுமே வந்து தளபதி விஜயமாக தான் வந்துட்டு இருக்காப்புல. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்னாச்சு தண்ணி என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லைங்க. இதே காணும். அது என்ன சொல்லி தொட்டியே காணும். இல்லை அதை வைக்கிறது கல் கூட எடுத்து வந்துடலாம்லாங்கிறேன். கல் என்ன எடுத்துகிட்டு வர வேணாம்ண்ணே. இதே வச்சு போட்டு அடிச்சிடுவோம்டா. கீழே கவுந்து கொட்டிடுச்சுனான்றது. இப்போ ஆஃப் பண்ணுங்க. அது என்னங்க முட்டு? இப்போதான் பார்க்குறேன். என்னங்க முட்டு? அடுப்பு ரெடி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா? அடுப்பு எல்லாருமே கல் நல்ல கல்லாப்பா. இது தாங்குமா? அது ஏதோ அந்த கடற்கரையில் அந்த மண்ணு மூட்டில் செய்வாங்கல்ல. இவர் தான் அதுக்கு வந்து அந்த ஆர்கிடெக்டுக்கு வந்து ஐடியா கொடுத்தது அவரு. இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் வந்து நம்ம ஐடியா கொடுத்தது அவரு. இவர் தான் ஐடியா கொடுத்தது. மாத்துக்கா மாப்பிள்ள கறி அந்த இதை மட்டும் காட்டு. மட்டும் காமிக்கணும். அவ்வளோதான். வா நான் அப்படி கறி அப்படி அள்ளி இப்படி இது பண்ணுறேன். அப்படியே காமிங்க. அதில் அள்ளி காட்டுவோம். மண்டை தான் தெரியுது. மண்டைனே தெரியுவாங்க. இரு வரேன். ஓகே தான் ஓகே. அதானே இப்போதைக்கு அதான் போட்டு நவரியா கோபுரா வெடியா கோபுரா வாங்கிட்டு எடுங்க. கறி மேலே கறி மேலே ஓகே தான்டா. போதும் போதும். மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் அதையும் எங்கடா மஞ்சத்தூள் போட்ட மாதிரி தெரியல. இல்லை ரொம்ப போதும். ஓகே அது வாசம் அடித்தாலும் ஓகே தான். மஞ்சத்தூள் எதுக்காக போடுறது இல்லை? ஆன்டி மைக்ரோ சரி. நீ இந்த மெடிக்கல் ஸ்டோன் ஒத்துக்கிறேன். அது தமிழில் சொல்லு. தமிழ் அப்படின்னு தான் நம்ம நுண்ணுயிர் கொள்ளை. நுண்ணுயிர் கொல்லியா? வேற நுண்ணுயிர் கொள்ளையா? கொல்லி. நுண்ணுயிர் கொல்லி வேற கொல்லியாம்பா. ஆமாம். லைட்டாக கோடிக்கணக்கான பாக்டீரியா இருக்கும் உள்ளப்ப. அப்படியா? ஆமாம். இப்போ நம்ம அதை கொள்றோம். இதுக்கு பேர் வந்து 8 இலவு கருமாதி சானிடைசிங். அதுக்கு பேர் வந்து 8 இலவு கருமாதி முடித்தல். அப்படி இல்லை, சானிடைசிங். ஓகே வெரி குட். ஸ்டெர்லைட் பண்ணுறதுன்னு சொல்லலாம். இல்லைனா ஸ்டெர்லைட் பண்ணுறதுன்னு அர்த்தம். எண்ணெய் ஊற்றியா? நீ எண்ணெய் ஊற்று பாப்பா. அடுப்பு அப்படியே பிடிச்சிக்கிட்டே வை. பிடிச்சிக்காத அப்படியே. ஒன்றும் இல்லை, ஊற்று. சும்மா ஊற்று. அதெல்லாம் ஊற்று. கவரெல்லாம் கூடாது. மூஞ்சி எட்டி வச்சுங்க. அப்படியே பிடிச்சிட போகுது. அது பாட்டுங்க. சரியா? என்ன டக்குனு காஞ்சிருமியா? இல்லை எண்ணெய் ஊற்றிடாயிரா. வறுக்கிறதுக்கு தேவைப்படுதும். வறுக்கிறதுக்காக இருக்குது. இது சமைக்கிறதுக்கு எவ்வளோ என்ன தேவைப்படுதோ தண்ணி மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து வறுக்கிறதுக்கு தேவைப்படும்ண்ணே. அது போதுமா? அது அது காயட்டும்டா. பிரியாணி. ஏய் என்னடா அது தெரிக்குது? இது சும்மா அது போட்டால் தான் அது தெரியும். போட்டால் தான் தெரியுமா? இது பட்டை எங்கடா வாங்கினீங்களா? இருக்கா? அதை எடுத்துட்டு வாங்கடா. யோ பட்டையா குறா இருக்கு போயில. அதை வசதி பண்ண. டேய் முதல்ல என்ன ப்ராப்பராக முதல்ல டேய். இங்கே கறி இதுதான் போகுது போத. அது வந்து பொறிஞ்சு வர போகுது. வெங்காய பக்கோடா. அடுப்ப ஏன்டா போட வச்சிங்க? இங்கே வெங்காய பக்கோடா வருது பாரு. அடுப்ப சிம்மில் எங்கடா? சிம்மில் வைக்கணுமாப்பா? அவன்கிட்ட கேளு. இங்கே இருங்க. நம்ம சிக்கன் பண்ண வந்தோம்னா வெங்காய பக்கோடா வந்துடல. சரி போடு. அப்படியே போட்டுரு. எல்லாரும் பிச்சு போடுமா இப்போ எல்லாத்தையும். இங்கே இருங்க போடுறேன்னு சொல்லிட்டு கீழே போடுறத பாருங்க. போன கையில் இருக்கு. எப்படி போடுறோம்? இப்படி போன போடுறா. பாட்டு கீழே விழுந்துட போகுது. இதுக்கப்புறம் அதை போட்டுரு. ஒன்றும் பிரச்சனை. இலையை போட்டு போயிடுற. இலையை தூக்கி போடுறா. இலை வேற என்ன பண்ணுறது? அது யூஸ் பண்ணிக்கலாம்ல. அது இங்கே பாருங்க. நம்ம டீம் வந்து ப்ராப்பராக ஒன்று பண்ணாடா. கவுந்துரும் போலையே. ஆமாயா. அப்புறம் இந்த ஒரு துணி வச்சுக்கியா? நீ துணியை பிடிச்சிக்கிட்டு பண்ணுறா. ஆனால் தான் அடிக்கும். என்ன பண்ணுறது? டீம்க்கா இதை உழைங்க. உடையெல்லாம் தெரியாது. சாப்பாடு சமைக்கணும் போடணும்னு. சரியா? பயலுடா.
போதும் போதும் விட்டுரு போதும். ஒரு பட்டை கிராம்பு என்னென்ன போட்டிருக்கோம்? இது பச்சைலேருந்து போட்டுருவாது. அப்போ சோம்பு சீரகம். சீரகமா? சோம்பா? அது போடு அது போடு. அது எல்லாத்தையும் பிரித்து போட்டுருவோம். ஒன்றும் பிரச்சனை. இப்போ என்னன்னா சிக்கன் போட்டால் இங்கிட்டு கவுரும் போல் அடுப்பு. ஓகே, அதை பார்த்து போகணும். நான் இங்கிட்டே சேர்த்து செஞ்சுக்கிறேன். அடுப்பை ஒன்றும் எரிக்க வேணாம் இரேனி. ஓ, அடுப்பை எரிக்கவே வேணாம் நீ. இது போதும், கம்மு அனல்லையே போட்டு பண்ணிடுறான். இந்த அனலே போதும். சீட்லேயே இதாக மாட்டேங்குது. வீடியோ எனக்கு கவட்டி எல்லாம் வீட்டுக்கு சப்போர்ட் ஆக முடியும். சட்டி உள்ள பேசும்போது பிடிச்சிக்க. என்ன கரண்டி நெல்லிதான்? கரண்டி அந்த மாதிரி இது என்ன வெயிட் இல்லை அது. தயிர் எங்க? தயிர் அது எங்க மொத்தம் மூட்டை அவனை? இல்லை, கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். சரி சரி, அது இருக்காமடா. ஐயோ, ஆயில் ஊற்றுங்க. எப்படி இருக்கு அனுபவம்? அப்படி இருக்கு. ஆ, ஏ தயிர் சாதம் சாப்பிட போறியா? ஆமாண்டா, தயிர் சாதம் அந்த இதுக்கு போட்டு சூப்பராக இருக்க முடியாது. சொம்பு கொண்டு வரலடா, மறந்துட்டேன். நான்லாம் ஒரு இதுக்கு ஒரு இது போடுவேன், நல்லா இருக்கும். அதுதான் ஒரு மாதிரி திக்னஸ் கொண்டு வரும். மிளகாத்தூளுக்கெல்லாம் வந்துட்டு சக்திக்கும் ஆட்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். அதுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல. ஏன்னா அதிகமாக நான் சிக்கன் இதுனா நான் சாப்பிட்றேன்ல, அதனால அந்த டேஸ்ட் வந்து அதில் கொஞ்சம் இதாக இருக்குது. அது இல்லாமல் அக்காவை ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா சக்தி மசாலா தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். நாங்கள் இது பண்ணால் திக்னஸ் எது கொடுக்கணும், அரைச்சி மிளகாத்தூள் தான் கடையில் கிடைக்காது. அப்படியா? வீட்டில் அரைச்சிருக்குமா? நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு டைம் அரைச்சி வீட்டில் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் சென்னையிலே அரைச்சி வச்சுனாங்க. அரைச்சி அங்கேயே அரைச்சிட்டோம். கொண்டு போயிட்டு அப்படி அந்த ஐடியா கொடுத்தீங்கன்னா முன்னாடியே நம்ம அங்கே அரைச்சி கொண்டு வந்துக்கலாம்னே. அது வீட்டு இதுனா நல்லா இருக்கும், திக்னஸ் கொடுக்கும். ஆமாம், கரண்டி வச்சு விடு. கரண்டி வச்சுடுறாங்க. அது ஹீட்டாக இருக்கும்ண்ணே. போகிறோம்டா, ஒரு போட்டு வெஜ்ஜு போடுறோம், ஒரு போட்டு நான்வெஜ் போடுறோம். 2 டீம் இருக்குது. ஒரே டீம் தான், 2 பிரிவாக இருக்கனால வந்து நாங்கள் வந்து ஒரு பக்கெட் வெஜ்ஜு ஒரு பக்கெட் நான்வெஜ், எது வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச சாப்பிடுவோம். ஆனால் பாத்திரத்தை மட்டும் வந்து வெஜ்ஜுக்கு தனி பாத்திரம் போட்டால் தான் அவங்க சாப்பிடுவாங்க, நம்ம டீமில் உள்ள ஆளுங்க. அதுவுமே இருக்குது. அதனால் வந்து அவங்கள பாத்திரம் கொண்டு வர சொல்லிடுவோம். வாசனை வரதுக்கு என்ன மாஸ்க் போட்டுப்பீங்களா? போட்டு சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா திறமையான நபர்கள்னால வந்து நம்ம சாப்பாடு ரெடி பண்ணி சிறப்பாக போயிட்டுருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு வாரமும் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்குமோன்னு எனக்கு மனசில் தோணுது. நம்ம டீம் எந்தளவுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் வாரம் பார்த்துக்குவோம். அதனால தான் இவ்வளோ நேரம் வந்து நான் வெளியில் இருந்தேன். அந்த அனலில் வந்துக்கிட்டு இருந்தோம்னா அப்படி சாப்பிட்றதுக்கே தோணாது. குழஞ்சிருச்சா? இந்த வரேன் அடுப்பு எடுத்து வச்சுங்க. பயப்படாம கிட்ட காமிச்சு ஐஃபோன் எடுத்துக்க. எப்படி வடிப்பீங்க? அது பிடிச்சி ஊற்றிக்கலாம். கிடக்கு மஞ்சள் கருக்கு இருக்கா? ஓடு இருக்கும், பார்த்து சாப்பிடணும். ஐயோ, இதை மட்டும் எடுத்துக்க. உட்காந்து சாப்பிட்றதா ஒன்று எடுக்க வேணாம். நீ விட்டுரு, எடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் போட்டுக்க வேண்டியதான். சோட்டு அங்கனே வச்சுக்கிட்டு போமா. கொஞ்சம் வாங்கிக்கிறேன், அப்புறம் வாங்கிக்கிறேன். ஐயோ, அள்ளி கொட்டி அங்கே பாரு. அங்கே எனக்கு வருது பாரு. அதை பார்த்தீங்களே ததிவிக்கா, எங்க யாரு முட்டை போட்டது, யாரு முட்டை போட்டது, யாருக்கு வருது பார்த்தீங்களா? அதுக்கு தான் அந்த எப்படி சொல்றது, ஒரு டீமை வந்து வழிநடத்தி கொண்டு போறது வந்து அது இறைவனுக்கு தெரிஞ்சிருக்கு. முட்டை வந்திருக்கு பாருங்க. இங்க கொஞ்சம் முட்டை, காவாதி முட்டை வந்திருக்குது. யாருது? யார் யாரு? பரவாயில்ல, போட்டோனுக்கு கொஞ்சம் 65. இங்கிட்ட ஒரு முட்டை, 2 முட்டை சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. அவிச்ச முட்டை. இங்கிட்ட ஒரு முட்டை குலாப்ஸ் போட்டு விரிச்சுக்கணியா. இங்கிட்ட கிரேவி. நம்ம டீம் பாருங்கப்பா. எப்பா ஃபைனலியாக எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இனிமேல் சாப்பிட்றது தான். நான் வந்து வைக்கப்பட மாட்டேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எனக்கு வைக்கலாம். எனக்கு அப்படியா 65 வைக்காமல் நான் அந்த இதில் நான் வந்து இது இல்லை. வேற ஏதோ கிடக்கு. சாருங்க வருவார். சார் வருவார். அவருக்கு அப்படியே வச்சிருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே ஓகே.
உட்காருங்க. நீ வச்சுக்க, உனக்கு வச்சுக்க. உனக்கு வைடா. வைடா நீ தானடா வந்து இது பண்ண. இப்போ வந்து இதை முட்டை பொரியல வைடா. அப்போ அதை வை இது கொட்டியா குழம்பு கொட்டியா உட்காந்துறேன். என்ன அது போடுற முட்டை பொரியல முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? சூப்பராக இருக்கு. இதுக்கு மேலே என்ன சாப்பாடு? சாப்பாடுனா வந்து அப்படி இருக்கு. குழம்ப ஊற்றி விடு. இனிமே ஃபைனல் ஸ்டேஜ் சாப்பிட்ற ஸ்டேஜ் தான். அதனால எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு முருகா சொல்லிட்டாப்ல. எத்தனை பீஸ் லெக் பீஸ் யாராக்கணும்? லெக் பீஸ் வந்துங்க இந்த டீம்லேயே வந்து தலைவனை கொடுத்துருங்கப்பா. மொத்தம் 3 லெக் பீஸ் கிடக்கு. எனக்கு ஒன்று வந்து நம்ம இந்த இதில் சொல்கிற மாதிரி பகவதியில் குழைச்சி அடிங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீ டச் பண்ணுங்க. நீ உட்காந்து சாப்பிடியா? அப்படியே வீடியோ அடியா? நீ ஊற்றுல அப்படி வந்து அப்படி கலைஞ்சி ஓடணும்டா. அப்படி என்ன கலந்து பீஸுண்ணா? லெக் பீஸா? ஆமாம், லெக் பீஸை போடுங்க. இப்போ பாருங்க, பரவாயில்ல. எப்படி தான் இருந்தாலுமே வந்து அண்ணன் நான் மறக்க மாட்டேங்கிறேன். நீட்டாக வந்து அடுத்த லெக் பீஸு அது வீடியோ ஸ்டார்ட் பண்ணியா? இங்கே வையா. இவர் சின்ன பகவதி. இவர் இங்கிட்டு வேணா, இங்கிட்டு சின்ன லெக் பீஸு இவருக்கு. அங்கே வந்து வீடியோ இருக்காப்புல ஷார்ட்ஸுக்கு. குழம்பு மட்டும் கொஞ்சம் ஊற்றி போயிடும். எப்படிதான் இருக்குது? கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்கப்பா. கறியை தானே பண்ணேன் நான். சூடு இது மாதிரி சாப்பிட்ணும்னு எவ்வளோ நாள் கனவுங்க, ரொம்ப நாள் கனவுங்க. இது மாதிரி கொள்ளையில் உட்காந்து அப்படி இயற்கையாக வந்து சாப்பிட்ணும்ட்டு. அதுவும் இல்லாமல் நம்மளோட நட்பு வட்டாரத்தில் நம்மளோட டீமோட வர்றதில்ல. சார் வச்சுக்கணும். ஆனால் கொஞ்சம் குழஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்டா சாப்பாடு. குழந்தை ரொம்ப கொஞ்சம் இல்லை. இப்போ குழஞ்சிருச்சு. ஆனால் ஓகே தான் இருக்க மாதிரி இருக்கு. உனக்கு தான் வா உனக்கு தான் போடுற அவருக்கு. உட்கார், அப்படியே உட்காரு. உட்காரு. சாப்பாடுலாம் நிறையா இருக்குல்லன்னா நீங்கள் போட்டுட்டு நீங்களே உட்காந்து சாப்பிடுங்க. போட்டுக்கா. உட்காரு, நான் போகிறேன். அப்படியே உட்காரு. அப்படியே கீழே அப்படியே உட்காந்து. உட்காந்துங்க. அந்த இடம் ஒரு மாதிரி இதாக இருக்குது. அவனுக்கு தவறி சாப்பிட சொல்லியா? நீ உட்காரு. சாப்பிட்றாங்க வந்து சும்மா லைட்டாக. நல்லா இருக்கு சாப்பிடு. உடம்பு பிடிச்சி வச்சுங்கடான்னு. இல்லை ஓகே தான். இல்லை தண்ணி வேணும்னா கொஞ்சம் இருக்குது தண்ணி. அப்படியே ஓகே தான். ஊற்றிக்கங்க. லெக் பீஸ் எடுத்து கடி. ஆமாம், சாப்பாடு பம்மாதுங்க. நம்ம ஒவ்வொரு வாரமாக பண்ணுறோம் சிறப்பாக. ஓகே அப்படியே உட்காந்துங்க. சக்கரை வியாதிக்காரன். எப்படி இருக்குன்னு சாப்பாடு பார்த்துட்டு சொல்லு. எப்படி சொல்லுங்க. எனக்கு ஓகே தான். இல்லை குக் பண்ணது நீங்கள் தானே எல்லாருமே, அதனால் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. சூப்பராக இருக்குது. ஒரு பீஸ் எடுத்து கடிச்சிட்டு சொல்லு உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. சுடுதுங்க. சரி ஓகே. முருகா உன்னோட ரியாக்ஷன். முருகா நல்லா இருக்கு. சிம்பிளாக சொல்லி தானே. டெலிஷியஸ். சூப்பர். எங்கே இருக்குது உப்புங்க? மதி உப்பு உப்பு எடுக்கணுங்க. உப்பு எடுத்து விடுங்க. சாதம் குழந்தைங்க சப்புன்னு ஏன் என்னையே கால் பண்ணிருக்கீங்க? இல்லை அட்டாக் பண்ணாது பண்ணுன்னு சொல்ல. முதல்ல எடுக்கவே இல்லை.
இது மாசம்னு வச்சுக்க, முட்டை மாசம்டா, சரியாக இருக்குடா. அதான் சொன்னேன் நான், இன்னும் போட்டேன்னு வச்சுக்க எக்ஸ்ட்ரா இருந்துருங்க, நல்லாயிருக்கும். இந்த உனக்கு 65 மாசம் இல்லை, முட்டை வேணாம். உனக்கு தான் வச்சுருக்கேன். ஃபைனலி நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இன்னும் டீம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியே. இப்போ நம்ம ஊரில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் இப்போ நம்ம சமைக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, சமைக்கிறதுன்னு சொல்லும்போது வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ள பொருளை, அதுக்குள்ள இந்த எல்லா விஷயத்தையுமே வந்து கொண்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த இடத்துல அசம்பிள் பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்து அங்கே பண்ணுற வேலை வந்து கொஞ்சம் எளிமையாக தான் இருக்குது. ஆனால் அது கொண்டாந்து அசம்பிள் பண்ணுற வேலை இருக்குல்ல, அதே பெரிய காரியமாக இருக்குது. அதை கொண்டாந்து அசம்பிள் பண்ணி தான் டைம் எடுத்துக்கிடுச்சு. மற்றபடி சமைக்கிறது சாப்பிட்றதுக்குலாம் டைம் எடுக்கலை. நீட்டாக சிறப்பாக வந்து முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்குமே இது மாதிரி சாப்பிட்ணும், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நீங்கள் ஒரு நாள் இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதேமாதிரி அவங்களுடைய ஃப்ரெண்ட் நேம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், டேக் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.